ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்பதான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு, 9:30 ஆயிட்டு. ஸோ இப்பதான் வந்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சமூக அறிவியல் அதிக மதிப்பெண் 100, அதுக்கப்புறம் நடுத்தரமான மாணவர்களுக்கான 80, அதுக்கப்புறம் குறைந்தபட்ச திறனுடைய மாணவர்களுக்கான சராசரி, அதாவது கம்மியான மதிப்பெண் 40. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாணவர்களும் வந்து எப்படியெல்லாம் வந்து சூஸ் பண்ணி அவங்க படிச்சாங்கன்னா அவர்களுடைய இலக்கை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்மளுடைய ஜெயசுரதி அம்மா யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் நிறைய வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எந்த வீடியோக்குமே வந்து நான் இப்படி அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க மாணவர்களுடைய நலனுக்காக நான் வந்து சொல்லியிருக்கிற பதிவு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் உங்க வீட்லயோ அல்லது உறவு முறையிலையோ இருந்தா கண்டிப்பா வந்து இந்த பதிவை நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. யூஸ் பண்றவங்க, பயன்படுத்துறவங்க வந்து பயன்படுத்திக்கிடட்டும். தேங்க்யூ நண்பர்களே.